உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். போன வீடியோவில் தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சார்ஜஸ் அண்ட் ப்ரொசீஜர் 2022 பற்றின டீட்டெயில்ஸை பார்த்தோம். அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம சேல் டீடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சேல் டீடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடிசிபின்னா என்ன, சிஎம்டிஏனா என்ன, டிடிசிபி அப்ரூவ்டுனா என்ன, சிஎம்டிஏ அப்ரூவ்டுனா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டைரக்ட், அதாவது டிடிசிபி அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிடிசிபியை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம சிஎம்டிஏ அப்படிங்கன்னா என்னங்கிறத நம்ம முழுசாக பார்ப்போம். டிடிசிபி அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், தமிழில் சொல்ல போனால் நகர் ஊரமைப்பு இயக்ககம் என்று அதனுடைய விளக்கம். டிடிசிபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய பதிவில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அனைவருக்குமே சொந்தமாக ஒரு நிலம், வீட்டு மனை இல்லை சொந்தமாக வீடு வாங்கணும் என்று பல கனவுகள் உண்டு இல்லையா? அதுபோல் நிலம் வாங்கும்போது நமக்கு பல குழப்பங்கள், எப்படி வரும், எப்படி வாங்குவது போன்ற கேள்விகள்லாம் நம்ம மனசில் எழக்கூடிய நிலம் உண்டு. நிலம் வாங்கும்போது சிலர் டிடிசிபி அப்ரூவல் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. இதை பற்றி நாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். டிடிசிபி என்றால் என்ன? டிடிசிபி என்பது நகர ஊரமைப்பு இயக்ககம் ஆகும். நாம் கட்டும் நிலத்திற்கு அங்கீகாரம் பெறுவது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுதல் அல்லது விவசாய நிலத்தை குடியிருப்பு நிலமாக மாற்றுதல் போன்றவற்றிற்கு நகர ஊரமைப்பு இயக்கத்தின் அனுமதி தேவைப்படும். நகர ஊரமைப்பு இயக்கத்தை தான் டிடிசிபி என்று கூறுகிறோம். டிடிசிபி என்பது ஆங்கிலத்தில் என்னவென்று கூறுவது டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் என்பதாகும். டிடிசிபி என்பது நிலத்தில் லே அவுட், அதாவது நிலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, காலி மணியை விற்கும்போது லே அவுட் போடப்பட்டிருக்கும் சரியா? அதற்கு அங்கீகாரம் பெறுவதே டிடிசிபி அப்ரூவல் என்று கூறப்படுகிறது. அதாவது நீங்கள் வாங்கும் வீட்டுமனை உங்கள் ஊர் பகுதியின் எல்லைக்கு வெளியே இருந்தால் அதற்கு டிடிசிபி அப்ரூவல் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் வீடு கட்டுவதற்கு டிடிசிபி அப்ரூவல் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். அப்படி டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்டினால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்காது. டிடிசிபி அப்ரூவல் பெறுவது என்பது சுலபமான விஷயமும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், புதியதாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, பார்க்குறவங்க பயனடைறீங்க. பட் ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் பற்றி முழுசாக போய் சேரலை. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டுகளையும் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்கள் எனக்கு தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் ஏதாவது முக்கியமான லிங்க் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் சரிங்களா? ஸோ உங்கள் கமெண்டை நீங்கள் தெரிவித்தா மட்டும்தான் நான் அடுத்தடுத்து ஒரு ஊக்கத்தோடு இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அதாவது நீங்கள் வாங்கும் வீட்டு மனை எங்கள் ஊர் பகுதி எல்லைக்கு வெளியே இருந்தால் அதற்கு டிடிசிபி அப்ரூவல் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் வீடு கட்டுவதற்கு டிடிசிபி அப்ரூவல் கட்டாயமாக பெற்றிருப்பது அவசியம் சரிங்களா? அப்போ டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்டினால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கண்டிப்பாக கிடைக்காது சரியா? டிடிசிபி அப்ரூவல் பெறுவது என்பது சுலபமான விஷயம் கிடையாது. நீங்கள் வாங்கும் நிலம் முறையான அனுமதியை பெற்றிருக்கதா என்பதை ஒரு வழக்கறிஞர் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை கவனமாக பார்த்த பின்னரே பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் சரியா? இதை முழுசாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் சேகரித்து நான் சொல்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது, மன்னிக்கணும். ஆனால் உடனே நான் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பேன். ஒருத்தர் கேட்டிருந்தார் நண்பர், முதல்ல இதை சொல்லுங்கன்னு சொல்லி, அதுக்காக தான் அந்த டீட்டெயில் எடுத்திருக்கேன்.
நீங்கள் அதற்கான ஆவணங்களை பூர்த்தி செய்து நகர ஊரமைப்பு அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். அதன் பின் 1 மாதத்திற்கு பிறகு நகர ஊரமைப்பு அலுவலகத்திலிருந்து உங்களின் மனையை பார்வையிடுவார்கள். உங்களின் மனையில் தேவையான வசதிகள் இருக்கிறதா என்பதை பார்வையிடுவார்கள். அதுபோல உங்கள் நிலம் விவசாய நிலமாக இருந்தால் அதற்கு டிடிசிபி அப்ரூவல் பெற முடியாது. அது மட்டுமன்றி டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் வீட்டு மனைகள் அல்லது நிலங்கள் வாங்கவோ விற்கவோ கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதை நல்லா கவனத்தில் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலும் டிடிசிபி அப்ரூவல் இல்லாத மனைகள் வீடு கட்டினால் அதனால் பல சிக்கல்கள் வரும். அதனால் வீடு அல்லது நிலம் வாங்கும்போது டிடிசிபி அப்ரூவல் இருக்கிறது என்பதை பார்த்து வாங்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை கூறுகிறது. சரியா? இதில் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். அதாவது சிஎம்டிஏவுக்கும் டிடிசிபிக்கும். ஸோ அதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்க போகிற நிலம் வீட்டுக்கு நிலமாகட்டும் வீடு ஆகட்டும் சிஎம்டி டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். நிலம் வாங்கும்போது ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்கு வரும். முக்கியமாக சிஎம்டிஏ அப்ரூவல்னு சொல்கிறாங்க, டிடிசிபி அப்ரூவல்னு சொல்கிறாங்க, இன்னும் சிலர் பஞ்சாயத்து அப்ரூவல் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இதில் எதுதான் சரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க போகிற நிலம் நகர எல்லைக்குள் இருந்தால் அதுக்கு சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்ரூவல் வாங்கணும். எதுக்குள்ள இருந்தால் நகர எல்லைக்குள் இருந்தால். குடியிருப்புகளை கட்டி விற்கும் ப்ரொமோட்டர்களிடமிருந்து நீங்கள் வாங்குவதாக இருந்தால் அவர்களிடையே லே அவுட் வரைபடத்தை கேட்டு வாங்கி அதில் சிஎம்டிஏ அப்ரூவல் நம்பர் இருக்கிறதா என்று பாருங்கள். மக்கள் நெருக்கமுள்ள பகுதிகளில் கட்டப்பட்டிருந்தால் அது முறையான அனுமதி பெற்றிருக்கிறதா என்பதை ஒரு வழக்கறிஞர் மூலம் தெரிந்து கொள்வது அவசியம். 2 கட்டடங்களுக்கு இடையே போதுமான இடைவெளி உள்ளதா, அரசாங்க வரைமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா போன்றவற்றை சரிபார்த்த பின்னரே பத்திரப்பதிவுக்கு செல்ல வேண்டும். ஏன்னா அதில் ஏமாத்து பேரங்கள் நிறைய இருக்கு. சரியா? ஆகையினால தயவு செஞ்சு இதை சரிபார்த்த பிறகு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணுன்றது என்னுடைய வேண்டுகோள். வாங்கின பிற்பாடு எப்படியாப்பட்ட சிக்கல்கள்லாம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. இருந்தாலும் நீங்களும் இதை முன்னாடியே தெரிஞ்சிக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கம் போயிடாதீங்க. சரியா? நீங்கள் வாங்கும் மனை மெட்ரோ எல்லைக்கு வெளியே இருந்தால் அந்த மனைக்கு டிடிசிபி டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்ரூவல் பெற்றிருக்க வேண்டும். அந்த அப்ரூவலை நீங்கள் பிளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கும் பில்டர் அல்லது ப்ரமோட்டர்கள் வாங்கியிருக்க வேண்டியது அவசியம். அந்த டிடிசிபி அப்ரூவல் எண்ணை நீங்கள் கேட்டு பெறுதல் வேண்டும். டிடிசிபி அப்ரூவல் பெற்ற மனை உள்ள சாலையின் அகலம், பொதுமக்கள் பயன்படுத்த பூங்காக்கள் போன்ற விஷயங்களை கணக்கில் கொண்டு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும். இதை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இந்த நம்பர் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கம் போகாதீங்க. இது 2. ஓகேவா? ஸோ அடுத்தது, நகரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் கிராமப்புற பஞ்சாயத்து போன்ற உள்ளாட்சி அமைப்பின் கீழ் வரும். இவை கிராமப்புற முன்னேற்றத்திற்காக வீடு கட்ட அனுமதி கொடுத்து வந்தன. இதற்கு டிடிசிபி அப்ரூவல் பெற வேண்டும் என்பதுதான் விதி. முன்பு பட்டா இருந்தாலே பஞ்சாயத்து அப்ரூவல் பெற்று வீடு கட்டலாம் என்று ஒரு நிலை இருந்தது. புதிய கட்டுமானங்களால் கிராம பஞ்சாயத்துக்கு வருவாய் கிடைக்கும் என்பதால் நிறைய கட்டடங்களுக்கு அனுமதியும் அளிக்கப்பட்டது. ஆனால் 2 வருடங்களுக்குள் வீடு கட்டாமல் போனால் மீண்டும் அனுமதி பெற வேண்டியது அவசியம். இங்கே தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். மறுபடியும் இந்த பேராகிராஃபை நான் படிக்கிறேன். தயவு செஞ்சு இதை கவனிக்காதவங்க திரும்பவும் கேளுங்க, இல்லைனா பேக்கில் போய்ட்டு திரும்பவும் ஓட்டி பாருங்க. நகரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் கிராமப்புற பஞ்சாயத்து போன்ற உள்ளாட்சி அமைப்பின் கீழ் வரும். இவை கிராமப்புற முன்னேற்றத்துக்காக வீடுகள் கட்ட அனுமதி கொடுத்து வந்தன.
இதற்கும் டிடிசிபி அப்ரூவல் பெற வேண்டும் என்பதுதான் விதி. முன்பு பட்டா இருந்தாலே பஞ்சாயத்து அப்ரூவல் பெற்று வீடு கட்டலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. புதிய கட்டுமானங்களால் கிராம பஞ்சாயத்துக்கு வருவாய் கிடைக்கும் என்பதால் நிறைய கட்டடங்களுக்கு அனுமதியும் அளிக்கப்பட்டது. ஆனால் 2 வருடங்களுக்குள் வீடு கட்டாமல் போனால் மீண்டும் அனுமதி பெற வேண்டியது அவசியம். இதை அடிக்கோடிட்டு படிக்கணும் நம்ம, சரியா? ஆனால் தற்போது முறையாக சிஎம்டிஏ அல்லது டிடிசிபி அமைப்பிடம் அப்ரூவல் வாங்காத மனைகள், விவசாய நிலங்களை விற்கவோ வாங்கவோ ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. அதாவது இது டிடிசிபியோ இல்லை சிஎம்டி அப்ரூவ்டோ இல்லைன்னா ஒரு இடத்த வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது இன்னைக்குள்ள சூழ்நிலை. அதையும் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டிடிசிபி அல்லது சிஎம்டி அப்ரூவல் இல்லாத மனையில் வீடு கட்டினால் சிக்கல் தான். ஆகையால் வீடு அல்லது பிளாட் வாங்கும்போது இந்த அப்ரூவல் இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாவம் இப்போ புதுசாக வாங்குறவங்க வாங்கிட்ட பிற்பாடு பின்னாடி கஷ்டப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். அடுத்தது நம்ம சொன்ன மாதிரியே அந்த சேல் டீடை பற்றி, சுத்த விக்கிரய பத்திரம் எப்படி தயார் பண்ணுறாங்க, அதில் என்னென்னலாம் மென்ஷன் ஆகிருக்கு, இப்போ நம்ம படித்த பாயிண்ட்டு அப்படின்றது அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதுவரை காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேபிஎன் மீடியா வாயிலாக உங்கள் கேபிஎன். நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.